பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, சங்கீதம் 84:7 அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னதியிலே வந்து காணப்படுவார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, என்னுடைய பலன் அது தேவன் தந்த பலனாய் இருக்கிறது. அதற்கு முன்பாக உள்ள வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, உண்மையிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். செவ்வையான வழிகளை நடக்கிற பிள்ளைகள் அடையக்கூடிய பலன் அது தேவன் தரக்கூடிய பலனாயிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிற தேவனாயிருக்கிறார். உங்களுடைய கால்களை அவர் மான் கால்களை போலாக மாற்றி உங்களை எல்லா இடங்களிலேயும் சிறப்பாக நடக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். சிறப்பாக உங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். எந்த சூழ்நிலை நம்ம கவலைப்படவே தேவையில்லை. நம்முடைய பலன் அது கர்த்தர் அன்பா இருக்கிறது. நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை ஐயோ நான் என்னோட பலன் குறைந்து காணப்படுகிறேன், நான் என்ன செய்வேன், தொடர்ந்து என்னால் பலனினாலே நான் நடக்க முடியுமான்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். தேவன் உங்களுக்கு பலன் தருகிறார். உங்க சொந்த பலத்தினாலே அல்லங்க, தேவன் தரக்கூடிய பலத்தினாலே நீங்க நடக்கின்ற பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களும் அது நேர்த்தியாக நடைபெறும். என்னென்ன இக்கட்டுகள் வந்தாலும் தேவன் தரக்கூடிய பலத்தினாலே எல்லா காரியங்களையும் உடைத்து நீங்க செவ்வையான பாதையில நடப்பதற்கான பலனை தேவன் தருகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க அவரை பிடித்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நீங்க செவ்வையான வழியில நடக்கின்ற பொழுது தேவன் தரக்கூடிய பலனானது உங்களை மறுபடியும் உருவாக்கி தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, நீதிமானாக வாழக்கூடிய வழியிலையும் சரி, நிறைவான வாழ்வுக்களாக சரி, உங்களை நடப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய வழிகளை அவர் பலப்படுத்தி, நம்முடைய கால்களை அவர் பலப்படுத்தி, நம்முடைய சூழ்நிலைகளை பலப்படுத்தி நிறைவான வாழ்வுக்களாக நடத்தி செல்வாராக. ஆமென். God bless you.